இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, விஜய்க்கு த்ரிஷாவோட மட்டும் தொடர்பு இல்ல. த்ரிஷாவ தாண்டி இன்னொரு நடிகை கூட தான் எல்லை மீறின தொடர்பு இருக்கு. அந்த விஷயத்துல காண்டாயித்தான் மனைவி சங்கீதா விஜய் வெளுத்து வாங்கி, அவங்க இப்போ மனு போட்டிருக்காங்க. அது யாரு? என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்னு ஒரு அரசியல்வாதி இப்ப பகிரங்கமா பேட்டி குடுத்திருக்காருங்க. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே வீடியோக்கு மேல வியூ ப்ராடக்ட்ன்னு ஷோ ஆகும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஏகப்பட்ட ப்ராடக்ட் நெறைய ஆஃபர்ல குடுக்குறாங்க. 70%, 80%, 90%ன்னு. அதுல உங்களுக்கு ரொம்ப அவசியமா தேவை இருந்தா மட்டும் அத கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லாட்டினா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கங்க. சரி, அது என்ன சமாச்சாரம்னு பார்த்தோன்னா, அப்ப பார்த்துரலாம். அந்த அரசியல்வாதி யாரு? என்ன சொல்லியிருக்காருங்கிறதையும் இப்ப விரிவா பார்க்கலாம் வாங்க. அதாவது திருச்சி சிவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் எம்பியா இருந்தவரு. திமுகவுல மிகப்பெரிய பேச்சாளரு. தனக்குன்னு சில சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, அவருடைய பேச்சுக்குன்னு ஒரு தனித்துவமான ஆளுமையும், அந்த பேச்சுக்குன்னு ரசிகர்கள், ரசிகைகளும் இருக்காங்க. அதே மாரி தான் அவருடைய பையன். திருச்சி சிவாவுடைய பையன் தான் திருச்சி சூர்யா. அப்பாவுக்கும் பையனுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா, பையன் நெறையா கட்சி தாவி, அந்த கொள்கைகள் இல்லாம சில அரசியல் கட்சி, மாற்றுக் கட்சி எல்லாமே போக ஆரம்பிக்க, இப்ப அ திருச்சி சிவாவுடைய பையன் திருச்சி சூர்யா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சேனலுக்கு பேட்டி குடுத்திருக்காரு. பேட்டி குடுக்கும்போது அவர் சொன்னது, "இங்க பாருங்க, சங்கீதா மனுவுல தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நடிகைன்னா, அந்த நாய தூக்கி வச்சிருக்கக்கூடிய நடிகைய மட்டும் சொல்லல. நாய தூக்கி வச்சிருக்க நடிகைன்னு அவர் சொல்றது த்ரிஷாவ. அவர் பேர் சொல்லாம த்ரிஷா சொல்றாரு. அந்த நாய தூக்கி வச்சிருக்கக்கூடிய நடிகை வீட்டுக்கு விஜய் தான் போவாரு. அந்த நடிகைய தான் வீட்டுக்கு வர வைக்க மாட்டாரு. ஆனா பிரச்சனை இங்க அது இல்ல. சங்கீதா பார்த்தேன்னா, நடிகைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 2 நடிகை வர்றாங்க. ஒரு நடிகை இந்த நடிகை. அது த்ரிஷா. த்ரிஷாவோட விஜய் குளோஸா இருக்கிறது, த்ரிஷா கூட வச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் த்ரிஷாவ இவர் போய் பார்க்கிறது, பிரைவேட்டா மீட் பண்றங்கிறது வேற. ஆனா, இங்க சமீபத்தில ஒரு 48 மணி நேரமா விஜய் வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு நடிகை வந்ததா, அந்த நடிகை கூட விஜய் குளோஸா இருந்ததான்னு செய்திகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறமும் அப்ப பத்திரிக்கையாளர் ஒருத்தவர் வீட்டுக்குள்ள நுழைய முற்படும்போது, அவர புடிச்சு பார்த்தோன்னா அடைச்சு வச்சிருந்ததாவும், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதாவும், எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப கூட விஜயினுடைய நண்பர் சஞ்சய் வீட்டுக்கிட்ட ஒரு கார் நிக்குது. அந்த கார் நடிகையினுடைய காரு. அப்புறம் சஞ்சய் வீட்ல தான் அந்த நடிகை பார்த்தோன்னா இருந்தாங்க. அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்பட்டது. அந்த நடிகைக்கு தான் சமீபத்தில கல்யாணம் ஆச்சு. அந்த நடிகையோட கல்யாணத்துக்கு தான் விஜய் போனாரு. அதாவது எப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு கல்யாணம் நடந்தது விஜயோட ஆளுக்கு. ஆனா, அதுல தனி ஃப்ளைட்ல விஜய் கூட்டிட்டு போனது அவரோட பார்த்தோன்னா ஆளு. அத ரொம்ப அவர் நக்கலா சொல்லும்போது, தான் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு தான் பொண்டாட்டியவே இன்னொரு பொண்டாட்டியவே பார்த்தோன்னா கூட கூப்பிட்டுட்டு, ஃப்ளைட்ல போனதுனால, விஜயோட ஒரிஜினல் பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாவே சொல்லியிருந்தாரு. அந்த மலையாள நடிகை, அந்த நடிகை கூட தான் விஜய்க்கு ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா இருந்து, அவங்க வீட்டுக்குள்ள கையும் களவுமா அப்ப சங்கீதாட்ட பிடிபட்டு, அப்புறம் அத சமாளிக்கிறதுக்காக தான் நண்பன் சஞ்சீவ் வீட்டுக்கு வந்தது அப்படி இப்படின்னுலாம் பொய்யெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் விஜயினுடைய சுயரூபம் வெளுத்து போயி, விஜய் இப்ப ஒரு நடிகை கூட இருந்தது, அந்த பழக்கம் எல்லாமே போயி, இப்போ ஒவ்வொரு நடிகைகள் கூட இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து, அப்ப சங்கீதா கொதித்தெழுந்து, ஏன்னா ஏற்கனவே 21ல அவங்க த்ரிஷா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறத கேரவன்ல பார்த்துட்டு, அப்பயே விஜய்க்கு வார்னிங் குடுத்துருக்காங்க. உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. சொன்னத மீறி விஜய் ரொம்ப ஆக்கத்துக்கு பண்ணதுனால தான், அவங்க இப்ப இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் போ வேணாம், கட்சி ஆரம்பிக்க வேணாம். நீங்க உங்களுடைய தொழில்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு, அதையும் விட்டுட்டு நான் மக்களுக்கு நல்லது செய்வேன், அத செய்வேன், இத செய்வேன் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு அவர் உள்ள வந்ததுனால, விஜய்கிட்ட இருக்கக்கூடிய பணம், இப்ப சொத்து, இது எல்லாமே மத்த நடிகைகளுக்கும், இந்த அரசியலுக்கும் போயி, கடைசியில நமக்கு ஒண்ணுமே இல்லாம ஆயிடுமோ! அப்படிங்கிற அந்த மனநிலையில, அந்த பயத்துல தான் விஜய் மேல டைவர்ஸ் கேஸ் உடனுக்குடனே அப்ளை பண்ணி, இமிடியேட்டா எனக்கு உண்டான ஜீவனாம்சத்த வாங்கி குடுங்க அப்படின்னு கேட்க, இப்ப விஜய் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது, தான் மனைவி சொத்தோட மதிப்ப அவர் காட்டல. அதிலேயே சில பிரச்சனைகள்லாம் போய்க்கிட்டு இருந்ததுன்னு, அவர் பரபரப்பான அந்த இன்டர்வியூ குடுத்திருந்தாருங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.